அந்த இடத்துக்கு தகுந்த கூட்டம் அங்க வந்தது அப்படின்னும்போது, இத நம்ம உற்று நோக்கணும். ஒவ்வொரு வினாடிக்கும், ஒவ்வொரு நொடிக்கும் எவ்வளவு மக்கள் அங்க வந்து நெருக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஆன்லைன்ல இப்ப தான் சொன்னேனே, ஆன்லைன்லயே நம்ம பார்க்குற மாரி ட்ரோன் கேமரா சுத்திட்டே தான் இருந்தது. அவர் வர்றதுக்கு முன்னாடி, அவர் வந்திருக்கலாம், சீக்கிரமா முடிச்சிருக்கலாம். வர்றதுக்கான வகையே கிடையாது அங்க. நம்ம அதுக்கு முன்னாடி இருந்தது நானு நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருந்தேன் லைவ் சேனல்ல. நாமக்கல்லயும் பார்த்தீங்கன்னா, அவரு வரக்கூடிய அந்த 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டருக்கு அவர் வர்றதுக்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரம், 5 மணி நேரம் இருந்தது. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் தான். ஒரு தலைவன பார்க்கறது அப்படின்றதெல்லாம் சரிதான். நானு அத தவறா சொல்ல முடியாது. அவரு சீக்கிரம் வரல அப்படின்றது, அவரு ஒண்ணும் நேரா ஹெலிபேட்ல வந்து அங்க இறங்கி பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் இடம் இல்ல. அது தரை வழி மார்க்கமா தான் வரணும். ஏன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் விமானத்தில வர முடியும். அதுக்கப்புறம் வந்து தரை வழியா பயணம் பண்ணா தான் பொதுமக்கள போய் அந்த மீட்டிங்ல பேச முடியும். அதனால அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா, அ வர தொண்டர்களையோ, பொதுமக்களையோ வழி விடுங்க, சீக்கிரமா போகணும் அப்படின்னு அவர் வர முடியாது. அது வந்து அந்த டைம்லயும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடம் சின்னது அப்படின்றது வந்து நிச்சயமா அத அனுமதி குடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வர வர கூட்டம் அதிகரிக்கிறத வந்து கவனிக்கணும். அ யாரு கவனிக்கணுன்றதெல்லாம் நான் அரசாங்கத்தையோ, மத்த யாரையும் கவனிக்க முடியாது. எல்லாருமே கவனிச்சிருக்கணும். அங்க நேரம் நெருங்க நெருங்க அவர் வரதுக்கு லேட் ஆகுதுன்னும்போது, தன் பிள்ளைகள நம்ம கவனமா பிடிச்சுக்கணும். அங்க பக்கத்துல மரம் இருக்குது. அந்த காவா இருக்கு. அத மூடல அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது. இப்போ அந்த டைம்ல அங்க அங்க இருக்கிறவங்க வந்து அது சரியான முறையில கவனிச்சு, தன் பிள்ளைகள, தன் மனைவிய கரெக்ட்டா பிடிச்சிருக்கணும். ஓரமா நின்னு இருக்கணும். கூட்டம் நெரிசல் ஆகுது. இனிமே இங்க இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருக்கணும். மேல மேற்கூரை வந்து சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து மக்களா அத கரெக்ட்டா அத புரிஞ்சு நடந்துக்கிறாங்கன்னா தான், நம்ம எதிர்காலத்துல வந்து இந்த மாதிரியான அசம்பாவிதங்களும் நடக்கறதுக்கான வாய்ப்பு இல்லாம பண்ண முடியும். நம்ம மக்களுடைய முயற்சி இல்லாம, எந்த ஒரு அரசுமோ, எந்த ஒரு போக்குவரத்துமோ, எந்த ஒரு காவல்துறையுமோ, எந்த ஒரு கட்சியுமோ வந்து இழப்பீடு தான் தருவாங்க. ஆனா போன உயிர திருப்பி தர முடியாது இல்லையா? நம்ம நம்மள கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கணுன்றது தான் என்னுடைய